நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்போது டெல்டாவின் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. டெல்டாவின் வடக்கு பகுதிகள்னு நான் சொல்லும்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியை நாங்கள் மென்ஷன் பண்ணலை. ஆக்சுவலாக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் காணப்பட்டது. அதன் பின்னர் திருப்பத்தூர் மாவட்டத்தில், அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது. அதன் பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தையும் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுச்சேரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி நகர பகுதிகளில் கிட்டத்தட்ட 6 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இவை போக தமிழகத்தை பொறுத்த வரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் 70 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. எந்த இடம்னு கேட்டிங்கனாக்கா வரட்டனப்பள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. அங்கே பார்த்திங்கனாக்கா 71 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நாவலை தருமபுரி மாவட்டம் 59 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் தருமபுரி மாவட்டம் 55 மில்லிமீட்டர், அதே போல் சலிநயனப்பள்ளி இது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி தான், அங்கே 49 மில்லிமீட்டர், வாக்கடை திருவண்ணாமலை மாவட்டம் 48 மில்லிமீட்டர், வெள்ளாம்பட்டி தருமபுரி மாவட்டம் 48 மில்லிமீட்டர், திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 44 மில்லிமீட்டர், கோடநாடு நீலகிரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், ஓரப்பம் கிருஷ்ணகிரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், சாந்தவாசல் திருவண்ணாமலை மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மாகரல் காஞ்சிபுரம் மாவட்டம் 35 மில்லிமீட்டர். மாகரல் ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இங்கே மழையெல்லாம் பதிவாகும் ஆக்சுவலாக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில். பட் இந்த அளவுக்கு நான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அங்கேயும் பதிவாக இருக்கிறதுங்கிறது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. மாகரல் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்திற்கும் உத்திரமேரூருக்கும் அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவரையில் மழை மேகங்கள் பலன் கொடுத்துருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பலன் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது. அது கடலை அடைந்தாலும் அதனால் காரைக்கால் மாவட்டம் மறைமுகமாக பெனிஃபிட் அடையுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை மழை மேகங்கள் நகர்கிற பட்சத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவானதென்றால் நாம் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்க, நம்ம நேற்று மேற்கு மாவட்டங்களை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மழை பதிவாக இருக்குது, பதிவாகலன்னு கிடையாது. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழை பதிவாக இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கு பதிவாகலை, அதையும் பார்க்குறோம். ஸோ கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மேபி இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் மிஸ் ஆனிச்சோ, அதாவது இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்து அந்த பகுதிகளெலாம் மிஸ் ஆனிச்சோ அந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் மேற்கு மாவட்டங்களில் நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக கண்காணிப்பில் வைக்கலாம். மழை அளவுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். 50 மில்லிமீட்டர், 60 மில்லிமீட்டர், 70 மில்லிமீட்டர் அந்த மாதிரி மழை பதிவானுச்சுனாக்கா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரியான காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கிவிட்டது. இப்போ அடுத்த சில தினங்களில் நம்ம கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்க தொடங்கிவிட்டால் அது வெப்பச்சலன மழைக்கு ஒரு ஏதுவான அமைப்பு கிடையாது. அது உங்களுக்கு தெரிந்தது தான். ஸோ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்திருக்கும் பொழுது தான் வெப்பச்சலன மழையானது ஓரளவுக்கு நல்லாவே பதிவாகும். மேற்கு திசை காற்று வீரியம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாக்கா சில இடங்களில் அது மழை பொழிவை கொடுக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஸ்ட்ரெச்சை சொல்கிறேன், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெய்த மழை என்பது கொஞ்சம் வீக்காக பெஞ்சிருக்கு. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கணிசமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதன் பிறகு விழுப்புரம் மாவட்டத்தை அது ரீச் பண்ணும்போது அங்கே சில இடங்களில் பெட்டரான ரெயின்ஃபால் கிடச்சிருக்குது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம், அந்த எல்லையோர பகுதிகள், அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பெட்டரான ரெயின்ஃபால் கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அது கடலூர் மாவட்டத்தையும் அடைந்து கடலூர் மாவட்டத்திலும் கணிசமான மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கலாம்? இப்போ நான் சொன்னது தான். இப்போ நம்ம லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மேற்கு பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அங்கே அந்த அளவுக்கு மழை பதிவாகலை. வட மாவட்டங்களில் பதிவாக இருக்குது.
அப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுனாக்கா இன்னொரு நாள் ஹிட் ஆகிடும். அதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். திடீர்னு கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ அந்த காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அடுத்து பருவமழை தொடங்குவதற்கான அமைப்புகள் வந்து உருவாக போகிறது கூடிய விரைவில். கேரளாவில் மேபி ஒரு வாரத்தில் நம்ம வந்து பருவமழையை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் அதுக்கு நெருக்கத்தில் தொடங்கிடும். அவங்களே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அஃபிஷியலாக 26ஆம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது, திருப்பூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். குன்னூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது குன்னூர் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. பழனி கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திண்டுக்கல் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், போடிநாயக்கனூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். அதே போல் மதுரை மாவட்ட பகுதிகளில், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகள் அங்கே கூட சாரல் தூரல்லாம் பதிவாகலாம். நீங்கள் தான் சொல்லணும் மேற்கு திசை காற்று வீரியம் அதிகரித்திருக்கிறதா இல்லையாங்கிறத. நேற்றே ஒரு நண்பர் வந்து பகிர்ந்திருந்தார். ராஜபாளையம் அருகில் அவர் வந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் மேற்கு திசை காற்றினுடைய அந்த வேகம் அதிகரித்திருப்பதை எங்களால் உணர முடியுதுன்னு. ஆக்சுவலாக நம்மளாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியுது. மேற்கு திசை காற்று இப்போ நல்லாவே வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு கேரளாவில் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் கூட இது வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். அதுதான் தென்மேற்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்பு. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகியிருக்கு. இது வந்து மழை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். இப்போ மிஸ் ஆன மாதிரி, இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் மிஸ் ஆன மாதிரி அடுத்த 24 மணி நேரத்தில் மிஸ் ஆகிடும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சந்தேகத்தின் பலனை மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வழங்கி நம்ம வந்து மழை வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 நிமிடங்கள் ஆகுது, 12:30 மணி ஆகுது. நீங்கள் நள்ளிரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிகாலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்றைக்கு தேதி 20/5/2026. இந்த நாள் வந்து இன்னொரு முக்கியமான நாள் கூட. இங்கே வந்து ஒரு புதிய ரயில் சேவை தொடங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் புதிய ரயில் சேவை கிடையாது. ஏற்கனவே காரைக்கால்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் போயிட்டு இருந்தது. பட் இப்போ புதிதான ஒரு பாதையில் போக போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், அதற்கான திட்டமிடல்கள்லாம் திட்டமிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ திருநள்ளாறுலலாம் வந்து 2 ஃப்ளோருக்கு மேலே வந்து அந்த ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க, அந்த உயரத்தை மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரூட்டில் போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இப்படி போகும்: காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், பேரளம், மயிலாடுதுறை அப்படிங்கிற மாதிரியான அந்த சுற்றுப்பாதைகள், அதாவது சுற்று வழி பாதைன்னு சொல்லலாம், சுற்றி போகிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இந்த சைடாக போய் அப்படி சுற்றிட்டு திருவாரூர் வரைக்கும் போயிட்டு, திருவாரூரில் வந்து இன்ஜினை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படி வரணும். டுவர்ட்ஸ் மாயவரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுப்புரம் அப்படியே சென்னைக்கு போவாங்க. இப்போ என்னென்னாக்கா ரொம்ப ஷார்ட்டாக காரைக்கால்லேருந்து திருநள்ளாறுலேருந்து பேரளம் போயிடலாம். நடுவில் அம்பகரத்தூர் ஸ்டேஷனில் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து நம்ம பேசஞ்சர் அந்த ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறை டு காரைக்காலுக்கும் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அதே போல் மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி ட்ரெயினும் வந்து காரைக்கால் வழியாக தான் போகுது. ஸோ இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினும் விட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான். ஸோ அதனால் இந்த 20ஆம் தேதியை நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து இது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். நல்ல விஷயந்தான். ரொம்ப நாளைக்கு பிறகு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் ஒரு ட்ராக் ஒன்று இருந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த சைட்லலாம் போயிருக்கிறேன். ட்ராக் வந்து ரொம்ப நாள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை கைட்டு தூக்கி விட்டு எறிஞ்சாங்க. இப்போ திருப்பி வந்து போட்டு தான் அந்த ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின்கள்லாம் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அது அந்த சைடாக ட்ராவல் ஆகுது. இந்த சைடு இருக்கிற ட்ராக்கை இப்போ போட்டு அது வந்து நிலக்கரி ட்ரெயின்கள் மட்டுமே வந்து போய்கொண்டு இருந்தது. அதற்கு முன்பு பார்த்திங்கனாக்கா நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ட்ரெயின் போய் பார்த்துருக்கேன். ட்ரெயின் அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைனாக்கா ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போ வந்து ட்ரெயினிங் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருந்தது. அதன் பிறகு அது வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. சரி, எனிவே இது வந்து
ஏதோ ரொம்ப நாள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரயில்வே ஸ்டேஷனை மறுபடியும் உருவாக்குனாங்க, ட்ரெயின் விட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் அந்த பாதை வந்து உங்களுக்கு த்ரூ ஆகிருக்கு. பேரளம் டு காரைக்காலுக்கு நேரடியாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்தான். காரைக்கால் மக்களை பொறுத்தவரையில், பேரளம் மக்களை பொறுத்தவரையிலும் கூட, மயிலாடுதுறை மக்களை பொறுத்தவரையிலும் கூட இது நல்ல விஷயம்தான். வேளாங்கண்ணி மக்களை பொறுத்தவரையிலும் கூட இது நல்ல விஷயம்தான். ஸோ சென்னை டு வேளாங்கண்ணி அந்த ட்ரெயின் தான் வந்து வரப்போகுது. அது காரைக்கால் வழியாக வரப்போகுது. ஸோ டைமிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ சேலம் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த மழைக்கு பாருங்கள், இப்போ இந்த பகுதிகளுக்கு தான் நம்ம சுற்றி வருது அப்படிங்கும்போது, இப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் வந்து அவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இந்த ட்ரெயின் இத்தனை நாள் அந்த சைடு வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, இதுக்கெலாம் தான் வந்து இந்த சுற்றி போகிறது, நேராக போகிறது, இந்த மாதிரியான சிக்கல்லாம். இயற்கைக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை பாருங்கள். எல்லாருக்கும் ஒன்று தான். அப்படியே மழையா, நான் ஒரு ரூட் எடுக்கிறேன்ட்டு அந்த ரூட் எடுத்துருக்கு பாருங்கள். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் விழுப்புரம், கடலூர், இப்போ வந்து மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழை மேகங்கள் காணப்படுகிறது. அவைகளை யாரால் தடுக்க முடியும்? அவைகளுக்கு யார் பாதை போட்டு கொடுத்தது? ஸோ இயற்கை வந்து நம்ம எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. அதுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது, அது வந்து இன்னாருக்கு மட்டும்தான் நான் வந்து மழை கொடுப்பேன், இன்னாருக்கு நான் வந்து மழை வழங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லாரையும் சமமான ஒரு பார்வையில் பார்க்குது. ஸோ இயற்கை அப்படி தான். இயற்கைகிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். சரி, மறுபடியும் நம்ம மழைக்கு வந்துடுவோம். இப்போ நடுவில் அது பேசின டாபிக் வந்து ஏதோ ஒரு இதில் வந்துட்டு, பட் அது கூட ஒரு இன்ஃபர்மேஷன் தானே, அப்படி எடுத்துக்கலாமே. சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். சேலம் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கரூர் மாவட்ட பகுதிகளில், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் சொன்ன மாதிரி மாகரல்லாம் மழை வந்து பதிவாகி விட்டது. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. மாகரல் வரைக்கும் வரும்னு இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்றைக்கினாக்கா நேற்று 19ஆம் தேதி என்று மாகரலில் மழை பதிவாகிற அளவுக்கு மழைமே எங்கள் நகர்ந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவே அப்படின்னா இப்போ விழுப்புரத்தை கடந்து புதுச்சேரியிலே அது வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்குது. கடலூர் மாவட்டத்திலெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங் தான். சில நேரம் நம்மளுக்கு அப்பாற்பட்டது இயற்கைங்கிறத அப்பப்போ காட்டி விட்டுட்டு போயிடும். அப்போ இதுக்கே எப்படின்னா 24 மணி நேரத்திற்கே எப்படின்னா எல்னினோ, சூப்பர் எல்னினோ, ஃபெயிலியர் ஆக போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, மழை நல்லாவே பதிவாகுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. அப்படி தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். வேலூர் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில். திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கு, விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவானதென்றால் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கிறத நம்மளால் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ கேரளாவில் மேபி மழை கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் வீரியமடைய தொடங்கலாம். அதன் பின்னர் தமிழகத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் மேலும் அதிகரிக்கும் போது மழையானது குறையும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும். குறிப்பாக அந்த சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் இருக்குது இல்லையா, இந்த பகுதிகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பகுதிகள். அஃப்கோர்ஸ் இந்த சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளே மறைமுகமாக இந்த பருவக்காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் கூட பெனிஃபிட் அடையும். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த ஜவ்வாது ஹில்ஸ் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் சில நேரங்களில் நல்லாவே பெனிஃபிட் அடையும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதிக பலனை கொடுக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மாவட்டங்களில் மழையானது பதிவாகும். கேரளாவில் தரமான மழை, கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சிறப்பான மழை இதெல்லாம் வந்து பதிவாகும். இந்த ஆண்டும் வந்து கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க, செய்தியாகவும் கேட்பீங்க. அதே சமயம் மறைமுகமான அந்த மழை வாய்ப்புகள், அது ஆக்டிவாக இருக்கிற நேரத்திலேயே அந்த மறைமுகமான மழை வாய்ப்பு என்பது சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா
இந்த வடமேற்கு திசையிலேருந்து வரும் காற்று. அது வந்து கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த கேடிசிசி பெல்ட்டில் அந்த நேரத்தில் கடல் காற்றின் சாதகத்தன்மை இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுனாக்கா மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பருவமழை என்பது வேறு, இங்கே பதிவாகக்கூடிய இந்த மழை என்பது வேறு மாதிரி தான் இருக்கும். பருவமழை மாதிரி கண்டினியூஸான ஒரு ரெயின்ஃபாலை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு கிடைக்கும். ஒரு கண்டினியூஸான ரெயின்ஃபால் நீர் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால் நமக்கு வரக்கூடிய அந்த நீரும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உருவாகும். கர்நாடக மாநில காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் பெருக்கெடுக்கிறதுனாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த அணைகள் நிறைந்த பின்னர் நம்முடைய தமிழகத்திற்கு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். ஸோ அந்த அணை பிரச்சனையும் பெரிய பிரச்சனை, அது ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த மாநிலத்தில். ஸோ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அரசியல் ரொம்ப கம்மியாக பேசணும். இப்போயும் நம்ம அரசியல் பேசலை, இந்த ரயில்வே சம்மந்தமாக பேசியிருக்கோம். இப்போ அந்த அணையை பற்றி பேச ஆரம்பித்தோம்னாக்கா அரசியல் பேச ஆரம்பிச்சிடுவோம். சரி, நம்ம வந்து பேக் ஆன் டு த டாபிக். ஸோ அவ்வளோதான். கூடிய விரைவில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தொடங்க இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எப்படி மழை பதிவாகுதுன்ட்டு பார்க்கலாம். அதனை பொறுத்து தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும். ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு சில இடங்கள். நாளைக்கு இந்த இடங்கள் வந்து மிஸ் ஆனிச்சு அப்படிங்கும்போது ஆஹா ஓகே, மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீரியம் அடைந்தது, ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு சில விளக்கங்கள் வழங்கிவிட்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். விநாயகர் மூர்த்தி அந்த நண்பர் தான் இப்போ முதல் கமெண்ட்டை வந்து கருத்துரை பகுதியில் பகிர்ந்திருக்கிறார். முதல் கமெண்ட்னாக்கா 2 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பகிர்ந்திருக்கிறார். அதனால் அது முதல்ல எனக்கு தெரியுது. அன்பு நண்பர், விமான வளர்வதற்கு ஓகே இமானுவேல்னு அவர் வந்து போட முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலாக அந்த டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டிக்ஷனரி அந்த ஜிபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழில் டைப் பண்ணும்போது சில வார்த்தைகளை நம்ம டைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வார்த்தைகளை டைப் பண்ணிவிடுவோம். இல்லை நம்ம பேசும்போது அது டைப் பண்ணுது இல்லையா, அப்போ கூட அதுவாகவே வார்த்தைகள் போட்டுக்கும். அப்படி தான் அவர் வந்து இமானுவேல்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜிபோர்டு இல்லை இந்த அதை எழுத்து வடிவமாக பதிவு செய்த அந்த ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா விமானம் வளர்வதற்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு சரி ஓகே. இமானுவேலுக்கு இனிய இரவு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை நண்பரே. இன்று காலை முதல் இப்போது வரை வானம் தெளிவாக காணப்படுகிறது. மேற்கு திசை காற்று பலமாக வீசுகிறது. மழைக்கான வாய்ப்பு எப்போது இருக்கிறது? நன்றி வணக்கம். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். அப்படி இல்லைனாக்கா அப்புறம் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்த பிறகு தான் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகுங்கிற மாதிரி தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு குருஷியலான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஷாகி 1988 அப்படிங்கிற நண்பர் வந்து அவுட் ஆஃப் நோவேர் சடன் ரெயின் நவ் இன் நுங்கம்பாக்கம் 19/5/26 7:20 PM. ஓ, நைட்டு 7:20 மணிக்கு சென்னையில் மழை பதிவாக இருக்கிறது நுங்கம்பாக்கத்தில். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இஃப் த கிளவுட்ஸ் ஹவ் பீன் புஷ்டு த ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் ஈவினிங் ரெயின் கண்டினியூஸ் ஃபார் எ ஃபியூ மோர் டேஸ் த சேம் வே. இது யாருன்னே கணிக்கல பாஸ், ஜஸ்ட் எ சஜஷன், டூ ஃபாலோ ஜம்ப் வெதர் நியூஸ். ஓகே, தேர் ஆர் ஆல்சோ ரெஸ்பெக்டபிளி அக்யூரேட் ஜி. எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து யாரையும் வந்து ஒமிட் பண்ணுறது கிடையாது. பட் நிறைய சேனல்ஸையோ நிறைய கணிப்புகளையோ நான் வந்து பார்க்கறது கிடையாது. அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம சில நேரங்களில் வந்து கரெக்டாக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. எல்லாரையும் சொல்ல இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்போது எனக்கு சில பேர் வந்து அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் சில வீடியோஸ். அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னமோ ருத்ர தாண்டவம் ஆடுகிறதுன்னு இருப்பாங்க. கடலிலேயே அது வந்து சுழண்டு நீரை வாரி இறைக்கும்லாம் நிறைய பேர் அது மாதிரியான வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்புனாங்க. அந்த வாய்ஸ் போஸ்ட்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கேட்கணுங்கிற ஒரு அபிப்பிராயமே போயிடுச்சு. நம்ம போக்கில் போவோம். யதார்த்தமாக ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு அக்யூரசி இருக்கிற மாதிரி, ஓரளவுக்கு அக்யூரசி இருக்கிற மாதிரி. அக்யூரசி 100% யாராலையும் வந்து கொடுக்க முடியாது ஃபார் ஷுர். நம்ம என்ன இதுவா, நம்ம என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்களா? அதனால்
அக்யூரசி வந்து எல்லாராலையும் 100% தொடர்ந்து துல்லியமாக கொடுக்க முடியாது. பட் முடிந்த வரையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு என்னால் வந்து தெரியப்படுத்த முடியும். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை உங்கள் கூட என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓரளவிற்கு ஒரு 24 மணி நேரம் 36 மணி நேரங்கும் போது அதில் நம்மளால் சில விஷயங்களை முன்வைக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் மற்றும் ஏற்கனவே பார்த்த பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வரலாற்றில் நடந்திருந்து அதாவது இதற்கு முன்பு நடந்திருந்த அந்த நிகழ்வுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பேன். ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நல்ல ஒரு வெதர் ரிலேட்டட் ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கனாக்கா நான் கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கெலாம் தயங்க மாட்டேன். பட் இந்த மாதிரி மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறது வந்து அக்செப்டபிள் தான். அதாவது திடீர்னு இப்போ சில இடங்களில் பதிவாகிறதுங்கிறதுலாம் இப்போ பாண்டிச்சேரியில் கூட இப்போ 6 மில்லிமீட்டர் மழை பதிவாக இருக்குதுனாக்கா அது கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணல தான். இட் இஸ் வெரி அன்ப்ரெடிக்டபிள் தான். அண்ட் கடலூர் மாவட்டத்திலே மழை பதிவாக இருக்குதுனாக்கா அதுவும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒன்று தான். பட் பதிவாகி இருக்குது இப்படி தான். ஆனால் நான் வந்து இப்போ இந்த சென்னை கிளைமேட் இருக்குது இல்லையா, அதுக்கும் காரைக்கால் கிளைமேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்க்கும்போது ரெண்டுமே வடகடலோர மாவட்டம்னு நம்ம ஒரே போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். பட் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பதே வேறு. ஏன்னா நான் வந்து சென்னையில் அதிக நாள் தங்காத காலங்களில் நான் வந்து சொல்கிறேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்போ இல்லை ஒரு 11-12 வருடங்களுக்கு முன்போ அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா, அஃப்கோர்ஸ் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருந்தால் உங்களுக்கு இங்கே வந்து வெப்பநிலை கணிசமாக எப்படி சொல்கிறது, சில நேரங்கள் அந்த தரை காற்று ரொம்ப அதிகமாக வீசும், ட்ரையான விண்டு, வெப்பநிலையெல்லாம் விட்டு காரைக்கால்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், காற்றடிக்கும். ஆனால் வந்து வெப்பநிலையும் வந்து அதிகமாக இருக்கும். சென்னையை நான் வந்து அப்படி பார்க்கல. சென்னை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஈவினிங் ரெயின்ஸ்க்கான அந்த பாசிபிலிட்டி அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இங்கே ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸில் தான் மழை வாய்ப்புகள் என்பது உருவானது. நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு 2-3 வருஷங்களை வச்சு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த காலகட்டத்தில் நான் அனலைஸ் பண்ண விஷயங்கள். ஸோ சென்னைக்கு நான் போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் இருக்கேன். அங்கே அப்போவோ பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங்கில் வந்து ஒரு குழுமையான ஒரு கண்டிஷன்ஸ் திடீர்னு உருவாகும், மேகமூட்டத்துடன் காணப்படும், மழை பதிவாகும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் அது. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வெதர் ரிலேட்டட் விஷயங்களுக்கு நான் என்றைக்குமே வந்து மரியாதை கொடுக்குறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தி வெதர் ப்ரெடிக்டர். பட் கொஞ்சம் ஓவராக மிகைப்படுத்தல் இல்லாமல் சொன்னாங்கனாக்கா அது ரொம்ப நன்மையாக இருக்கும். அருண்குமார் நடராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து, குட் மார்னிங் சார், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் நார்த் சைட் க்ரீன் ஹில்ஸ் சைட் ரெயின் பாசிபிளா சார்? பச்சை மலையை கேட்குறாரு. க்ரீன் ஹில்லுன்னு சொல்லி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியே அவர் வந்து சொல்லிட்டார். நாங்கள் பச்சை மலைன்னு போட்டாலே நமக்கு தான் தெரியும் இல்லையா? பார்க்கலாம், அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அருண் சிவில், திருவண்ணாமலை சவுத் ரெயின் கிடைக்குமா சார்? இப்போ கூட மழை வந்து பதிவாக இருக்கிறத நான் வந்து டேட்டாஸ் எடுத்து பார்த்தாலே தெளிவாக தெரிகிறதே. ஆமாம், திருவண்ணாமலை தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் இருக்கிறது. விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, இனிய காலை வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் நேற்று மதியம் 2 மணிக்கு அரை உழவு மழை, இதுவரை ஒரு உழவு மழைக்கு மேல் வருவதில்லை. வரும் நாட்களில் நல்ல மழை கிடைக்குமா? நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. இப்போ கண்டிஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் மேற்கு திசை காற்று கொஞ்சமாக வீரியம் பெற்ற மாதிரி இருக்குது. என்ன மழை கிடைக்குதோ அதை நம்ம இனி ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். காற்றின் திசையில் ஒரு ப்ராப்பரான மாறுதல்கள் இருக்கும்போது தான் நம்ம அதை வந்து உறுதிப்படுத்த முடியும். பட் இப்போயும் மழை பதிவாகாதுன்னு கிடையாது, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. பட் எந்த அளவுக்கு உங்கள் பகுதிக்கு அது பலன் கொடுக்குதுங்கிறத தான் பார்க்கணும். நம்பிக்கையோடு காத்துருங்க, ஒரு கட்டம் வரும் கண்டிப்பாக, மழைக்கான சிறப்பான கட்டம். அதுக்கப்புறம் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, இம்மானுவேல் தம்பிக்கு வணக்கம். எல்னினோ பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். கடந்த வருடம் 2025 ரெட்டியார் சத்திரம் பகுதியில் துளியும் மழை இல்லை.
2026 மே மாதம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை பெய்த மழையில் நிலத்தடி நீர் மட்டம் எங்கள் பகுதியில் உயர்ந்துள்ளது. இன்று மாலை நல்ல மழை தம்பி அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நன்றி நன்றி. ரெட்டியார் சத்திரம். ஓகே. இப்போ இந்த எல்னினோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குனாக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சில விஷயங்கள் வந்து தியரிட்டிக்கலாக பேப்பரில் இருக்கும், அதுக்கு முழுசாக இது கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு கிடையாது. பட் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அது காரணம் அப்படிங்கிறது அந்த நிகழ்வு நடந்த பிறகு தான் அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். யாரும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது கிடையாது. பேசிக்காக என்னென்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும்போது இப்போ எல்னினோ கண்டிஷன்ஸ் ரொம்ப இதுவாக இருந்ததுனாக்கா, உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு அதிக அளவில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில். தென்மேற்கு பருவமழைக்கு குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பதிவாகக்கூடிய மழை தான். எல்னினோ இருந்த காலகட்டத்திலேயே நம்முடைய தமிழகத்தில் உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழையெல்லாம் நல்லா வலுவாகவே வந்து பதிவான ஆண்டுகள்லாம் வந்து உண்டு, இல்லைன்னு கிடையாது. சில பகுதிகள் அதனால் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ எல்லா இடங்களுக்கும் இது வந்து ஒரே மாதிரியான எஃபெக்டை வந்து கொடுக்கறது கிடையாது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறையா இருக்குது. பொதுவாக நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு அனலைசேஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா? நீங்கள் வந்து இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிரிக்கெட் மேட்சஸ்ஸு. நீங்கள் கொஞ்சம் 20 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 30 வருஷம் முன்னாடி போயிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 96, 97களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டேடியத்தில் இந்த பிச்சில் இந்த ஸ்கோர் தான் அதிகம், இதுக்கு மேலே வந்து யாருமே வந்து அடித்தது கிடையாது, இதுதான் வந்து ரெக்கார்டு, சேசிங் பண்ணவங்க இந்த ஸ்கோருக்கு மேலே அடித்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் இப்போ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகிறது கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா பிச்சுமே வந்து மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. எல்லா ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னாக்கா பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக சிக்ஸர் அடிக்கிறதுக்கு ஏதுவாகவே தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறிட்டு, பேட்டோட வெயிட்டாக இருக்கட்டும், அண்டு அவங்க ட்ரைனிங் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. நான் கிரிக்கெட்டுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் இருந்த அந்த நிலை என்பது வந்து வேறு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, தியரிட்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது, அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வழங்குறது கிடையாது. சில நேரங்களில் இது வந்து தலைகீழாகவும் நடந்திருக்குது. உதாரணத்திற்கு லாஸ்ட் இயர் நடந்த மான்சூனை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை 2016 டிராஃப்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு முந்தைய கணிப்புகள் எப்படி இருந்தது 2016 அப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை புரட்டி பாருங்கள். ஐஎம்டி ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த அறிக்கையை எடுத்து வேணாலும் நீங்கள் வந்து பாருங்கள். 2016 வடகிழக்கு பருவமழையில் இவ்வளோ மோசமான ஒரு நிலை தமிழகத்திற்கு ஏற்படும்னு அதில் ப்ரெடிக்ட் செய்யப்பட்டிருந்ததா இயர்லியராக அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது ஓகேவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி லாஸ்ட் இயர் என்ன சொல்லப்பட்டிருந்தது 2025 வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த எல்னினோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எதையுமே நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. அது வந்து எல்னினோ சதர்ன் ஆஸ்திரேலியனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். அது வந்து பொதுவாக இப்போ கடலில் வந்து கன்வெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ லானினா இருந்ததுனாக்கா இங்கே நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருக்கும் பருவமழைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். ஸோ லானினா வித் பாசிட்டிவ் ஐஓடிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெட்டரான ரெயின்ஃபாலை தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் நெகட்டிவ் ஐஓடி இருந்த நேரங்களில் சக்தி வாய்ந்த புயல்கள்லாம் வந்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருந்திருக்கிறது. அண்டு நிறைய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் இதில் வந்து மாறும். அண்ட் 2016 ஏன் வந்து அந்த மான்சூனும் அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னு கேட்டப்ப அதற்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லப்பட்டது, வீக் லானினா வித் நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற ஒரு காரணம். நீங்கள் பத்திரிகையெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்பட்டிருக்கும். 2015 அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இல்லை சென்னையில், அதற்கு எது காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து காரணத்தை ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வீக் சர்க்குலேஷன் அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ காரணங்களை நம்ம வந்து எப்போவுமே நடந்து முடிஞ்ச பிறகு தான் இது வரைக்கும் வந்து சொல்லியிருக்கோம்.
நடக்கிறதுக்கு முன்னாடியும் இதை மாதிரிலாம் நடக்கும், இதை மாதிரிலாம் நடக்கும்னு காரணம்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. அதுக்கு தலைகீழாக நடந்த ஆண்டுகள் நிறைய உண்டு. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாமே தவிர்த்து இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போதைக்கு இது ஒரு சென்சேஷனலான ஒரு வேர்ட். சோஷியல் மீடியா கரம் விரித்து காத்திருக்கிறது. இப்போ எல்னினோவை பற்றி பேசினா ட்ரெண்ட் ஆகுதுன்னா எல்லோரும் எல்னினோவை பற்றி பேசுவாங்க. லானினாவை பற்றி பேசினா ட்ரெண்ட் ஆகும்னா எல்லோரும் லானினாவை பற்றி பேசுவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூஸை பற்றி பேசினா ட்ரெண்ட் ஆகுனா எல்லோரும் அதை பற்றியே பேசுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு எல்னினோ வீடியோவை பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்ததும் இதே மாதிரியான ஒரு வீடியோவை தான் அல்காரிதமும் ரெக்கமெண்ட் பண்ணும். டிபெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் லீவ் இட். ஆனந்தினி அப்படிங்கிறவங்க வந்து கரூர் மாவட்டம் மழை இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் காற்றின் வேகம் இப்போ முன்பை விட அதிகரித்திருக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பால்பாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து சார் நிலக்கோட்டை சூப்பர் ரெயின் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மதிவண்ணன்ஜி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்துடுங்க. யூசர் அப்படிங்கிற நண்பர் வந்து கடந்த 2 நாட்களாக பெங்களூர் நகரில் மட்டும் மழை பெய்து வருகிறது. ஆனால் ஓசூர் நகரில் மழை இல்லை. எப்போது ஓசூரில் மழை பதிவாகும் சகோ? இப்போ இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது. ஆனால் ஓசூரில் மழை பதிவாகலை. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து பார்க்கலாம் மழை பதிவாகுதா இல்லையாங்கிறத. நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அதுதான் இந்த காலகட்டத்தில் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சிராஜ் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து இருமல் வருது. சார் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை வட்டத்திலிருந்து பேசுகிறேன். சார் கடந்த ஒரு வாரமாக சும்மா நாள் தூரில் வருது, அவ்வளோதான் சார். அது ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி மேகம் காட்டுது. ஆனால் மழை இல்லை சார். ஹெவியான மழை எப்போ சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஊத்தாங்கரை பகுதிகளில் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் இப்படி தானே பண்ணுது. இது வெப்பச்சலன மழையுடைய நேச்சரே தானே. சில இடங்களில் மழை கொடுக்கும், பக்கத்தில் இருக்கிற இடங்களில் மழை பெய்யும். அதுக்கு நெருக்கத்திலே இருக்கும், அந்த இடத்த மிஸ் பண்ணி விட்டு ஓடிடும். நம்பிக்கையோடு காத்திருப்போம், மழை பதிவாகும் என்று நான் வெயிட் பண்ணலாம். குமார் விருதுநகர் கிழக்கு பகுதியில் காற்று அடிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே நண்பர் சொல்லியிருக்கிறாரு விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு திசை காற்று ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இவரினுடைய கருத்தின் வாயிலாகவும் அதை உறுதிப்படுத்த முடிகிறது. ஸ்ரீராஜ் எஸ்ஐ ராஜ் அது எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் படிக்க முடியுது. சார் போன வருஷம் கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் மழை தான் சார். விவசாயம் செய்கிற மாதிரி மழை இல்லை சார் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணகிரி சைடில் இருக்கக்கூடிய நண்பர். ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ கார்த்திகை மாதங்கும் போது அது வடகிழக்கு பருவமழையில் வந்துடுது. இப்போ வடகிழக்கு பருவமழையில் கிருஷ்ணகிரி வந்து ரொம்ப ஃபேவரபுளான ஒரு ஏரியாவான்னு கேட்டிங்கனாக்கா, அதை வடமேற்கு உள் மாவட்டங்கள் ரொம்ப ஃபேவரபுளான ஏரியாவான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. இப்போ அந்த ஃபெஞ்சல் புயல் மாதிரி ஒரு புயல் வந்து உள்ளே லேண்ட்ஃபால் ஆகி அது அந்த அளவுக்கு டீப்பராக அது லேண்ட்லேயே போணுச்சு இல்லையா. அது போகும்போது ஊத்தாங்கரையில் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க மழை வந்து பதிவானுச்சு. அது மாதிரி ஏதாவது ரேரான ஈவெண்ட்ஸ் அந்த சர்க்குலேஷனால் வர்றது. அது இல்லாமல் கடலில் சர்க்குலேஷன் இருக்கும்போது இங்கே விண்ட் டிஸ்கண்டினியூட்டி ஏற்பட்டு இல்லை காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கிடைக்கக்கூடிய மழை. ஸோ அப்படி தான் அது வந்து பலனடையும். இந்த பீரியடில் தான் அது வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய பீரியட். ரெண்டாவது இந்த தென்மேற்கு பருவமழையில் அது வீக்காக இருக்கக்கூடிய பீரியட். அந்த பீரியட் தான் வந்து உங்கள் பகுதிக்கு ஓரளவிற்கு கணிசமான மழைப்பொழிவை கொடுக்க வல்ல மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வடகிழக்கு பருவமழையில் அது அந்த நேரத்தை பொறுத்தது. அது வந்து சமயத்தில் ஒன்றுமே உட்பகுதிகளை கொடுக்காம போன ஆண்டுகளும் உண்டு. ஏன்னா கடலோர பகுதிகளில் அதிக அளவில் மழை பதிவாக இருக்கும் அந்த பீரியட். இப்போ 2017 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா
ஒரு வாரத்தில் கடலோர பகுதிகளை விட்டு தெறிக்க விட்டுட்டு மழை, அதிக அளவிலான மழை. ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு வாரத்தில் பெஞ்ச மாதிரி, சீர்காழி மாதிரியான இடங்கள்லாம் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சுது. பட் உட்பகுதிகளில் மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த பீரியடில் நான் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் 2017. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேனாக்கா அதில் சும்மா ஒரு 100 கமெண்ட் இருக்கும். ஒரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளையும் பண்ணுவேன் அந்த பீரியட். ஒருத்தருக்கும் எங்கள் பகுதிக்கு மழை இருக்கா, உள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பட்டு அது அப்படி தான், சில நேரங்களில் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வடகிழக்கு பருவமழையை வடமேற்கு உள் மாவட்ட நண்பர்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்க வேணாம். அது கொடுத்துச்சுன்னா ஓகே, அதற்கான கண்டிஷன்ஸ் ஏற்பட்டு. இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மேற்கு திசை காற்று வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணங்கள் கை கொடுக்கும். அதே சமயம் இப்பொழுது இந்த ப்ரீ மான்சூன் அண்ட் ரைட்ஃபால்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கை கொடுக்கும். அவ்வளோதான் ஊத்தாங்கரை பகுதியை பொறுத்தவரையில். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் முன்வைத்திருக்கீங்க. அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.